இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 என்சிஆர்டியில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 9 தான் வந்து பார்க்க போகிறோம். த மேக்கிங் ஆஃப் த நேஷ்னல் மூமெண்ட் 1870s to 1947 வரைக்கும் நடந்த நேஷ்னல் மூமெண்ட், அதாவது என்னென்ன நேஷ்னல் மூமெண்ட்லாம் நடந்துச்சோ அதை தான் வந்து இந்த சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயிலாக வந்து லெசனாக வந்து நான் போட்டேன். இது வந்து சும்மா ஒரு இதில் வந்து நிறையா அந்த லாஸ் ஆக்டெல்லாம் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துடலாங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறேன். த எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். த பொலிட்டிக்கல் அசோசியேஷன் வேர் ஸ்டார்டட் ஃபார்மிங் ஆஃப்டர் 1850. அதாவது இந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நிறைய அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து எப்போ அப்படின்னாக்கா 1850க்கு அப்புறம் தான் வந்து நிறைய அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து த பூனா சர்வஜானிக் சபா, அதுக்கப்புறம் த இந்தியன் அசோசியேஷன், த மெட்ராஸ் மகாஜன் சபா, த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் வந்து எதுக்காக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த பீப்புளோட அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ்க்கான அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடைக்கணும். ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம்ங்கிறத வந்து நமக்கு கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காமனாக வந்து சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து பற்றி பேசுகிறதுக்காக இந்த மாதிரி வந்து அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த அசோசியேஷன் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரீஜனோ இல்லை ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கோ வந்து இந்த அசோசியேஷன் கிடையாது. இதில் வந்து என்டையராக அந்த கண்ட்ரி ஆல் ஓவர் த பீப்புளுக்குமே வந்து சேர்த்து தான் வந்து இந்த அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் ஸ்பெசிஃபிக். இந்த அசோசியேஷன் வந்து அந்த கண்ட்ரி ஃபுல்லாலாம் வந்து அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்டையர் கண்ட்ரி. தேர் கோல் வாஸ் ஸ்டேட்டட் அஸ் த கோல் ஆஃப் தேர் என்டையர் கண்ட்ரிக்காக தான் இந்த அசோசியேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து சோஷியல் இஷ்யூஸு, இப்போ ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த ஃபாரஸ்ட் பீப்புளோ இந்த ட்ரைபல் பீப்புளோ இந்த மாதிரி பிரிட்டிஷால் வந்து நிறையா பேர் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து தான் இந்த மாதிரி அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரிட்டிஷ் வந்து நிறையா லாஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். The Arms Act 1878, the Vernacular Press Act 1878, the Ilbert Bill 1883. இப்போ த ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னாக்கா ஆயுத சட்டம். இது வந்து எப்போ வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 1878. இது வந்து என்ன அப்படின்னாக்கா, இட் ப்ரொஹிபிட்டட் இந்தியன்ஸ் ஃப்ரம் கேரிங் வெப்பன்ஸ். இதில் வந்து என்னன்னாக்கா, இந்த இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து எந்த ஒரு வெப்பன்ஸுமே வந்து கேரி பண்ணக்கூடாது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இந்தியன்ஸ் வந்து ஆயுதங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து யார் வந்து இது பண்ணுவாங்கனாக்கா, லார்ட் லிட்டன் தான் வந்து இந்த இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு 1878. நெக்ஸ்ட்டு த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். இதுவும் அதே இந்த சேம் இயர் தான் 1878. இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இவங்க வந்து நியூஸ் பேப்பரில் வந்து எதையுமே வந்து எழுதக்கூடாது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்க எழுதுனாங்கனாக்கா அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக ஆரம்பித்ததான் வந்து இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். இதுவும் வந்து அந்த சேம் இயர் தான் 1878. இதில் வந்து இந்த இயர்ஸ் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த SOFL ஒலிம்பியாட்ஸ் இது மாதிரிலாம் எழுதும்போது ஃபுல்லாக அந்த ப்ரெஸ் ஆக்டை தான் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லா இயருமே வந்து நம்ம படிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போகும்போது நமக்கு வந்து என்னென்னா, இந்த இதுக்கா அப்படிங்கிற போது கன்ஃபியூஸ் வந்துடும். அதுக்காக நான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு த இல்பர்ட் பில். இது வந்து எப்போ பாஸ் பண்ணுறாங்கனாக்கா 1883 வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு இந்தியனுக்கு வந்து இது ஃபேவரான ஒரு இதுதான். என்ன அப்படின்னாக்கா, இதில் வந்து என்னன்னாக்கா, இன்ட்ரடியூஸ் டு ரிமூவ் த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இன் ஜுடிஷியல் சர்வீஸ். அதாவது இந்த ஜுடிஷியல் சர்வீஸில் வந்து இப்போ வந்து யூரோப்பியன்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க அதை வந்து இந்தியன் ஜட்ஜஸ் வந்து அதை வந்து கேள்வி கேட்கலாம். அதுதான் அதாவது அந்த பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புளுங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் வந்து அந்த யூரோப்பியன்ஸ் அந்த இந்தியன்ஸை வந்து ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்காக வந்து பாஸ் பண்ண பில்லு தான் வந்து இந்த இல்பர்ட் பில்லு. இது வந்து யார் பாஸ் பண்ணானாக்கா லார்ட் ரிப்பன் 1883. பட் என்ன அப்படின்னாக்கா அந்த யூரோப்பியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா அது எப்படி இந்த இவங்க எப்படி நம்மளை, அதாவது இந்தியன்ஸ் எப்படி எங்களை வந்து எப்படி வந்து கொஷின் பண்ண முடியும், அவங்க வந்து நிறைய அந்த ரேசியல் இது வந்து பார்ப்பாங்கள்ல, இந்த பிளாக் கலர் பீப்புள் ஒயிட் கலர் பீப்புள்னு அப்படி பார்ப்பாங்களே. ஸோ இவங்க எப்படி எங்களை வந்து கொஷின் பண்ண முடியும், இவங்க வந்து எப்போதுமே எங்களுக்கு கீழே தான், இவங்க என்ன தான் படித்து அதாவது நாலேஜாக, அதாவது இவங்க என்ன தான் படிச்சிருந்தாலுமே வந்து இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம், அதாவது நம்ம அளவுக்கு அந்த யூரோப்பியன் பர்சன்ஸ் அளவுக்குலாம் இவங்களுக்கு வந்து நாலேஜ் கிடையாது, இவங்க வந்து எப்போதுமே வந்து நமக்கு வந்து ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வைப்பாங்க. அதை தான் வந்து இந்த இல்பர்ட் பில்லில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இல்பர்ட் பில் வந்து கேன்சல் ஆயிரும். அதுதான் the bill provided for the trial of British or European persons by Indians and sought equality between the British and Indian judges in the country. பட் அந்த ஒயிட் ஆப்போசிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒயிட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த பில்லை வந்து வித்ட்ரா பண்ண வச்சுருவாங்க. ஸோ இந்த இல்பர்ட் பில் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு, த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வென் 72 டெலிகேட்ஸ் வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா இதை வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எப்போனாக்கா பாம்பேயில் டிசம்பர் 1885 வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இயர்லி லீடர்ஸ்லாம் யார் அப்படின்னாக்கா தாதாபாய் நெரோஜி, பெரோஷா மேத்தா, பத்ருதீன் தயாப்ஜி, WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தட், சுப்பிரமணிய ஐயர். இவங்க எல்லாமே வந்து அந்த நேஷ்னல் காங்கிரஸோட அந்த இயர்லி லீடர்ஸ் தான். இவங்கெல்லாம் வந்து மாட்ரேட்ஸ். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவங்க வந்து மாட்ரேட்ஸ். ஓகேவா? ஏன்னா பின்னாடி வந்து நம்ம இந்த காங்கிரஸ்லேயே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து வருவாங்க. ஸோ அதனால் இவங்களெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த SOF ஒலிம்பியாடில் வந்து செலக்ட் த ஆட் ஒன் அவுட்டுன்னு கொடுத்து இவங்களும் வந்து காங்கிரஸ் தான். இப்போ இவங்களும் வந்து காங்கிரஸ் தான், பட் வந்து இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. ஸோ இவங்களோட நேமும் அந்த நேமும் கொடுக்கும்போது செலக்ட் ஆட் ஒன் அவுட்டுங்கும் போது இவங்களும் காங்கிரஸ் தான் இவங்களும் காங்கிரஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இவங்களாம் வந்து மாட்ரேட்ஸு. அண்ட் அமாங் அதர்ஸ் வாஸ் லார்ஜ்லி ஃபார்ம் பாம்பே அண்ட் கல்கத்தாவில் எல்லா இதுவுமே வந்து இன்னும் நிறையா வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் ஏ பிஸ்னஸ் மேன். இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ப்ளஸ் பப்ளிசிஸ்ட்டும் கூட. எங்கே இருக்கிறாங்கன்னாக்கா லண்டனில் வந்து இருப்பார். நெக்ஸ்ட்டு, டைம் மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் ஆல்சோ ஏ கைட் ஆஃப் ஏ யங் நேஷ்னலிஸ்டோட கைடும் கூட. பப்ளிசிஸ்ட்னா என்னன்னாக்கா இவங்க நினச்ச அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு அதாவது எழுத்து வடிவத்திலோ இல்லை வந்து அந்த மீட்டிங்ஸில் வந்து பேசியோ அவங்க நினச்ச அந்த கருத்துக்களை வந்து சொல்கிறவங்க தான் வந்து பப்ளிசிஸ்ட்டு. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி இஸ் ஏ பப்ளிசிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஏ பிஸ்னஸ் மேன். நெக்ஸ்ட்டு, A.O. ஹியூம். இவர் வந்து ரிட்டையர்டு பிரிட்டிஷ் அஃபிஷியல். இவரும் வந்து இந்த மெம்பர் இதில் வந்து இவரும் வந்து இந்த இதில் வந்து இவரும் ஒரு இதுதான் அந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் இவரும் வந்து ஒரு மெம்பரு. ஹி ஒர்க்டு சிக்னிஃபிகண்ட்லி ரீயூனிட்டிங் த இந்தியன்ஸ் டுகெதர். அந்த இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரீயூனிட் பண்ணுறதுக்கு இவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, A.O. ஹியூம். இதுவும் வந்து அந்த ஒன் வேர்டில் வரும், ஸோ பார்த்துக்கோங்க. இவர் வந்து ரிட்டையர்டு பிரிட்டிஷ் அஃபிஷியல். நெக்ஸ்ட்டு, எ நேஷன் இன் த மேக்கிங். காங்கிரஸ் இன் த ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் வாஸ் மாட்ரேட். காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாட்ரேட்டாக தான் இருப்பாங்க. காங்கிரஸ் வந்து எதுக்கெலாம் இப்போ வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட்டை வந்து என்னெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னாக்க, எங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து இந்தியன்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னாக்கா, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ். அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஏன்னா
அதாவது எக்ஸிக்யூட்டிவோட சேர்ந்து இந்த ஜுடிஷியரி இருந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னாக்கா நாங்கள் ஜுடிஷியரிட்ட நாங்கள் போனோம்னா, இந்த ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவோட சேர்ந்து இருந்தாங்கனாக்கா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறது தான் இந்த ஜுடிஷியரி வந்து கேட்பாங்க. அப்போ அதனால் வந்து இது ரெண்டு தனித்தனியாக இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஒரு நியாயங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிப்பல் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆக்ட். இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்னு சொன்னோம்ல, அந்த ஆயுத சட்டம், அதை வந்து வேண்டாம், அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதாவது எங்களுக்கு வந்து அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன ஒரு இது, நம்ம வந்து நம்ம நினச்சதை வந்து நம்ம வந்து பேசணும்ல, அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அது வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் நினைக்கிறத நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காங்கிரஸ் ரேஸ்டு செவரல் எக்கனாமிக் இஷ்யூஸ் ஆல்சோ. அதாவது அந்த எக்கனாமிக் இஷ்யூஸை பற்றியும் வந்து பேசுவாங்க. என்னெல்லாம் வேறு என்ன டிமாண்ட்லாம் வைப்பாங்கனாக்கா, ரெடக்ஷன் ஆஃப் ரெவன்யூ. அதாவது இந்த லேண்ட் டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போட்டிருப்பாங்க. அதாவது இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து அந்த பீஷன்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து நிறையா வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரெவன்யூவை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்க. அதாவது இங்கே உள்ள இந்த ஆர்டினரி பீப்புள்கிட்ட வந்து டேக்ஸ் வாங்கி டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அங்கே யூரோப்பியன் அந்த இதில் போய் இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அந்த மிலிட்ரி வெப்பன்ஸ் வாங்குறதோ இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சோல்ஜர்ஸ் ட்ரைனிங்க்கு வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. அதாவது இங்கேருந்து நம்ம பீப்புள்கிட்ட இருந்து இவங்க வந்து மணி கலெக்ட் பண்ணி அங்கே போய் வந்து இவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இரிகேஷனுக்காக வந்து நிறையா ஃபண்ட்ஸ் ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் டேக்ஸ், அந்த உப்புக்கு கூட வந்து வரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லிங் ஆஃப் இந்தியன் லேபர்ஸ் அப்ராட். இது இந்தியன் லேபர்ஸ் அப்ராட்னா, அதாவது இந்த இந்தியாவில் உள்ள லேபரை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அவங்கள வந்து கடுமையாக வந்து வேலை வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த புவர் கண்டிஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். என்ன அப்படின்னாக்கா, ஃபாரஸ்ட்டில் வந்து நிறையா வந்து லாஸ் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட்னு கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அது வந்து நீங்கள் 9th வந்து படிப்பீங்க. அந்த ஃபாரஸ்ட்டு பீப்புள் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்கங்கிறத நீங்கள் 9th படிப்பீங்க. அது வந்து நான் டீட்டெயிலாக அதுவும் 9th இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், தேவைன்னா அதை பாருங்கள். அதில் வந்து ஃபாரஸ்ட் பீப்புள் என்னன்னாக்கா என்ன லாஸ்லாம் வந்து கொண்டுட்டு வருவாங்கன்னா, ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வருவாங்க. இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து சொந்தமாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த ஃபாரஸ்ட் பீப்புள் இருக்காங்களே, அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அப்போ அதை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இவங்க அனௌன்ஸ் பண்ணதுனால அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவங்க வந்து போக முடியாத சூழ்நிலை வரும். அந்த ஃபாரஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தானே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் நீட்ஸ், அதாவது அந்த ஒரு விறகு எடுத்து வெட்டுறதுக்கோ இல்லை அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த திங்ஸ் வந்து எடுக்கிறதுக்கோ இவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால வந்து அந்த ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய டேக்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வரும். அதில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து படிப்பீங்க, அதை பாருங்கள். The method political bargaining of the Indian National Congress was criticized. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நிறையா வந்து மெத்தட்ஸ், அதாவது இந்த பொலிட்டிக்கல் இதில் வந்து நிறையா வந்து சொல்கிறாங்கல்ல, இதில் வந்து அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸே என்னன்னாக்கா, அந்த சம் லீடர்ஸ் ஆஃப்டர் த இயர் ஆஃப் 1890 இந்த காங்கிரஸ் வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் இதிலே வந்து 2 தரப்பட்ட இதாக வருவாங்க. என்னன்னாக்கா, ஒன்று வந்து மாட்ரேட்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவங்களும் வந்து பிரிட்டிஷை தான் எதிர்ப்பாங்க, இவங்களும் பிரிட்டிஷை தான் வந்து எதிர்ப்பாங்க. அந்த மாட்ரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னாக்கா, இவங்க வந்து பிரிட்டிஷ்ட வந்து கேட்குறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கேட்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் என்னன்னாக்கா, இவங்களோட டிமாண்டை வந்து என்ன அவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து, அதாவது கொஞ்சம் ஹார்டாக வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மாட்ரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ரெண்டுமே என்னன்னாக்கா, பிரிட்டிஷ் எம்பையரை வந்து
எதிர்த்து வந்து கேள்வி கேட்குறது தான் இவங்க 2 பேரோட இதுவுமே நோக்கமே அதுதான். பட் இவங்க வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சாஃப்டாக வந்து கேட்பாங்க, இவங்க கொஞ்சம் ஹார்டாக வந்து கேட்பாங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து யாரெல்லாம் அப்படின்னாக்கா லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர் திலக், பிபின் சந்திரபால். லாலா லஜ்பத் ராய், பால கங்காதர் திலக், பிபின் சந்திரபால் இவங்க எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட்டு பால கங்காதர் திலக். பீப்புள் மஸ்ட் ஃபைட் ஃபார் ஸ்வெரேஜ். ஸ்வெரேஜ்னா ஃப்ரீடம்னு அர்த்தம். பீப்புள் எல்லாருமே வந்து இந்த ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஸ்லோகன் என்னன்னாக்கா ஃப்ரீடம் இஸ் அவர் பெர்த் ரைட் அண்ட் ஐ ஷெல் ஹேவ் இட் அப்படின்னு. இது வந்து இவரோட ஸ்லோகன். இது இந்த மாதிரி ஸ்லோகன் கொடுத்து இது யார் வந்து இது பண்ணாங்கன்னு கேட்பாங்க, பால கங்காதர் திலக். நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இப்போ என்னன்னாக்கா பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணிடுவாங்க. ஏன் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பெங்கால் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொவின்ஸாக இருக்குது. அதனால வந்து நாங்கள் வந்து இதை வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறோம், அதாவது ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிரிட்டிஷ் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து பீகாரும் பார்ட்ஸ் ஆஃப் ஒரிசாவும் வந்து ஒன்றா தானே இருக்கும். இது வந்து ஒரு லார்ஜ் ப்ரொவின்ஸாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் 1905 வைஸ்ராய் கர்சன், இந்த வைஸ்ராய் கர்சன் தான் வந்து இந்த பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணுவார். வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து யார் வந்து அந்த டைமில் யார் இருந்தால் லார்டு கர்சன் தான் வந்து இருக்கிறாரு. 1899 to 1905. இந்த 1905 தான் வந்து இவர் வந்து இந்த பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணுறாரு. இந்த பெங்காலை வந்து இந்த பார்ட்டிஷன் பண்ணுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ப்ரொட்டஸ்டாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது. இதில் வந்து த ஐடியா வாஸ் டிவைட் த பெங்கால் இன்டு 2, அதாவது பெங்கால் அப்புறம் ஈஸ்டர்ன் பெங்கால்னு வந்து டிவைட் பண்ணுறாங்க. இதுக்காக வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கனாக்கா அதான் அது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக, அதாவது இது ரொம்ப பிக்கஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் ப்ரொவின்ஸாக இருக்குது, எங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவே முடியலை, ஸோ அதனால் நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க பிரிட்டிஷ். ஆனால் என்ன அப்படின்னாக்க அவங்களோட மோட்டிவ் என்னன்னாக்க அந்த பெங்காலோட அந்த பெங்காலி பொலிட்டீஷியன்ஸையும் அந்த பெங்காலி பீப்புளையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பார்ட்டிஷனே வந்து பண்ணுவாங்க. இப்போ இதுக்காக வந்து அந்த ஒரு நிறைய பெரிய அளவில் ப்ரொட்டஸ்ட் நடக்கும்ல, அதில் தான் வந்து இந்த சுதேசி மூமெண்ட். இதோட இந்த மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னாக்கா சுதேசி மூமெண்ட்டோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னா டு ப்ரமோட் அண்ட் என்கரேஜ் த யூஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் குட்ஸ். அதாவது இந்தியாவில் உள்ள திங்ஸை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னால இந்த சுதேசி மூமெண்ட் வந்து நடக்கும். இதில் வந்து என்னன்னாக்கா இந்த இந்தியாவில் என்ன குட்ஸ் வந்து இருக்கோ அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபாரின் குட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாய்காட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ட்ரேடு நடக்கும்ல, அந்த இதெல்லாம் நம்ம வந்து பிளாக் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைப்பாங்க. அப்புறம் பாய்காட் த பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷனில் வந்து படிப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுதேசி மூமெண்ட்டுன்னு எங்கே இது பண்ணுவாங்க, அதாவது இது வந்து எங்கன்னாக்கா கல்கத்தாவில் தான் வந்து இது இருக்கும். இந்த சுதேசி மூமெண்ட்டோட இன்னொரு நேம் என்னன்னாக்கா வந்தே மாதரம் மூமெண்ட். இது வந்து எந்த ரீஜனில் சொல்லுவாங்க வந்தே மாதரம் மூமெண்ட்டுன்னு எங்கே சொல்லுவாங்கன்னாக்கா டெல்டாயிக் ஆந்திரா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுதேசி மூமெண்ட்டுன்னு இந்த கல்கத்தா பெங்காலில் தான் வந்து சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து ஒரே இதுதான், இதோட அனதர் நேம் தான் இந்த வந்தே மாதரம் மூமெண்ட். ஆனால் டெல்டாயிக் ஆந்திராவில் என்னன்னு சொல்லுவாங்க, இதே இதை வந்து வந்தே மாதரம் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அதனால தான் நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன். இதில் என்னன்னாக்கா அந்த பிரிட்டிஷ் ரூலை வந்து அப்போஸ் பண்ணுறது தான் இந்த இதோட நோக்கம். நெக்ஸ்ட்டு என்கரேஜ் த நேஷ்னல் எஜுகேஷனை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்தியன் லாங்குவேஜை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த பாய்காட் த ஃபாரின் குட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாய்காட் பண்ணணும்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து போத் அந்த மாட்ரேட்ஸ் அண்ட் த ரேடிக்கல்ஸுமே வந்து இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு வந்து அப்போஸ் பண்ணி தான் பேசுவாங்க. நெக்ஸ்ட்டு எ குரூப் ஆஃப் முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் நவாப்ஸ் ஃபார்ம்டு த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். டாக்காவில் வந்து 1906 வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க.
இவங்க வந்து என்னன்னாக்க இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் வந்து ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரோட்ஸ் ஃபார் முஸ்லீம், அந்த எலெக்ஷன் இதில் வந்து நீங்கள் எங்களுக்குன்னு ஒரு தனி இதை வந்து நீங்கள் தரணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வந்து வைப்பாங்க. இந்த இயர் வந்து பார்த்துக்கோங்க, ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அட் டாக்கா இன் 1906. ஓகே, இப்போ இந்த மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து அந்த காங்கிரஸ் வந்து ஸ்பிளிட் ஆவாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து ரீயூனியன் ஆவாங்க. இந்த காங்கிரஸ் வந்து ரீயூனியன் ஆவாங்க. அது எந்த இயர்னாக்க டிசம்பர் 1915 வந்து இவங்க வந்து ரீயூனியன் ஆவாங்க. ரீயூனியன் ஆன அடுத்த வருஷம், அதாவது 1916 வந்து த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் சைன்டு த லக்னோ பேக்ட். எந்த வருஷம் வந்து லக்னோ பேக்டை வந்து சைன் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இயர் ரொம்ப முக்கியம், 1916 இயரெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதை நான் தனியாக பின்னாடி ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த முஸ்லீம் லீக்கும் அந்த காங்கிரஸும் சேர்ந்து டிசைட் டு ஒர்க் டுகெதர் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் இன் த கண்ட்ரி. 2 பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு த க்ரோத் ஆஃப் மாஸ் நேஷ்னலிசம். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சேஞ்ச்டு த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன் இந்தியா. இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னால வந்து அந்த எக்கனாமிக் வைஸாகவும் சரி, அந்த பொலிட்டிக்கல் இதாகவும் வந்து நிறையா வந்து மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்கும் அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். நெக்ஸ்ட்டு த கவர்மெண்ட் இன்க்ரீஸ்டு டேக்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அண்டு பிஸ்னஸ். அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நிறையா இந்த புவர் பீப்புள்ஸ் இவங்களாம் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு த ப்ரைஸ் ஆஃப் ஆல் கமோடிட்டிஸ் இன்க்ரீஸ்டு புட்டிங் த காமன் மேன். அதாவது அந்த நிறைய அந்த பொருட்களோட விலையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து உயர்ந்திருக்கும். அதனால அந்த புவர் பீப்புள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க. காஸ்ட் டிக்ளைன் ஆஃப் இம்போர்ட் ஃப்ரம் த அதர் கண்ட்ரிஸ் இன்டு இந்தியா. நெக்ஸ்ட்டு 1917 வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்போ இதில் வந்து இந்த பீஷன்ஸ் அண்ட் ஒர்க்கர் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து அந்த ரஷ்யாவில் வந்து இந்த சோஷியலிசம்ங்கிற ஒரு இது வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ரஷ்யாவில் வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து போயிட்டுருக்கும். அந்த பீஷன்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரகிள்குள்ளே வந்து ஒரு அந்த கவர்மெண்ட்டை வந்து இது பண்ணி வந்து இவங்க வந்து ஒரு ரெவல்யூஷனை வந்து நடத்திட்டு இருப்பாங்க, ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருப்பாங்க. அதில் வந்து சோஷியலிசம்ங்கிற ஒரு இது வந்து அங்கே ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகிட்ருக்கும். இது வந்து நீங்கள் 9th வந்து இதை டீட்டெயிலாக வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன்னே நீங்கள் படிப்பீங்க. ஆல்ரெடி நான் இதை வந்து இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த ரஷ்யன் ரெவல்யூஷன் மேட் எ பிக் இம்பேக்ட் ஆன் த மைண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னலிஸ்ட். இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து இந்த இந்தியன் நேஷ்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. இந்த நேஷ்னலிஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த ரெவல்யூஷன் வந்து ஒரு இதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு த க்ரோத் ஆஃப் மாஸ் நேஷ்னலிசம் ஆஃப்டர் 1919. பீஷன்ஸ், ட்ரைபல்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, உமன் இவங்க எல்லாமே வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்த ஆரம்பிப்பாங்க. த அட்வென்ட் ஆஃப் காந்தி. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம மகாத்மா காந்தியை பற்றி நம்ம பார்க்காம இருப்போம். இப்போ வந்து மகாத்மா காந்தி வந்து என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க வந்து ஒரு மாஸான லீடர். 1950 காந்திஜி வந்து அவங்களோட 46வது வயசில் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க. எந்த இயர் அப்படின்னாக்கா 1915. எங்கேருந்து வராங்கனாக்கா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வராங்க. இவங்களோட பாலிசி என்ன அப்படின்னாக்கா ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ். அதாவது அஹிம்சை, அந்த உண்மை அஹிம்சையால் தான் வந்து இவங்க வந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க. ஸோ மகாத்மா காந்தி வந்து அந்த ஃபஸ்ட் இயர் அவங்க வந்து அந்த ஃபஸ்ட் இயர் வந்து என்னன்னாக்கா இந்த கண்ட்ரி ஃபுல்லாக வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கண்ட்ரி ஃபுல்லாக போய் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பீப்புளை பற்றி ஃபுல்லாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தேவை, ஓவராலாக இங்கே வந்து என்ன நடக்குது, என்ன சுச்சுவேஷனுங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு காந்தி வந்து நிறையா லோக்கல் மூமெண்ட்ஸில் வந்து நிறையா வந்து சக்ஸஸ் இது பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா சம்ப்ரான் மூமெண்ட், கேடா மூமெண்ட்டு, அகமதாபாத். இந்த சம்ப்ரான் மூமெண்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்கும்னாக்கா பீகாரில் வந்து சம்ப்ரான்கிற இடத்துல வந்து
நடக்கும். இது வந்து எதுக்காக இந்த சம்ப்ரான் மூமெண்ட் நடக்கும் அப்படின்னாக்க அந்த இண்டிகோ கல்டிவேஷனுக்காக அதை எதிர்த்து வந்து அந்த அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து அந்த இண்டிகோ கல்டிவேஷன் அந்த ஒர்க்கர்ஸ்க்கு எதிர்த்து வந்து அந்த பீஷன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கூட வந்து காந்தியை வந்து சேர்ந்துட்டு அந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இந்த மூமெண்ட்டை வந்து நடத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேதாங்கிற மூமெண்ட் வந்து எதுக்காக அப்படின்னாக்கா குஜராத்தில் வந்து இது வந்து நடந்திருக்கும். அதாவது குஜராத்தில் கேதாங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கும். அதாவது அந்த கிராப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இதாக இருக்காது. ஆனாலும் அவங்க என்னன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த பீஷன்ஸ்னால் அந்த ஃபார்மர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டி தான் ஆகணும்னு வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்போஸ் பண்ணி இந்த மூமெண்ட் வந்து நடத்தியிருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக. இது நெக்ஸ்ட்டு இந்த அகமதாபாத் இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா 1918 அந்த மில் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரைக்கில் வந்து இது வந்து நடந்திருக்கும். இந்த ரெண்டும் வந்து அவங்க வந்து டினோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இது வந்து எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன், எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இது வந்து புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 1918 அந்த மில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்குக்காக. இது 3 இதுலேயுமே வந்து சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரவுலட் ஆக்ட். இது வந்து எப்போ வந்து பாஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அப்படின்னாக்கா 1919. இது வந்து ஒரு மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியலான ஒரு பில்லுன்னு கூட சொல்லலாம் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். என்ன அப்படின்னாக்க இந்த ஆக்ட் வந்து எதுக்காக வந்து பாஸ் பண்ணுறாங்கனாக்க 18 மார்ச் 1919 வந்து பாஸ் பண்ணுறாங்களா. இதில் என்னன்னாக்க இந்த ஆக்டோட இது என்னன்னாக்க அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எது வந்து இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு ஸ்பீச்னால் நம்ம எதனாலும் நம்ம வந்து பேசணுங்கிறது நம்மளோட சுதந்திரம் தானே, அதுவே வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம நினச்சது எல்லாத்தையும் நம்ம பேசலாம் முடியாது, அதை சொல்ல வரல. ஆனாலும் நம்ம வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அதுவே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ரவுலட் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனே இந்த பீப்புளுக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த போலீஸ் ஃபோர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இந்த லா மூலியமாக வந்து இவங்க வந்து எந்த பர்சனாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடியும் இந்த ரவுலட் ஆக்ட் மூலயமா. ஸோ இதை வந்து எதிர்த்து வந்து காந்திஜி வந்து சத்தியாகிரகா வந்து பண்ணுவாங்க. இந்த ரவுலட் ஆக்ட் அகெயின்ஸ்டாக வந்து சத்தியாகிரகா வந்து பண்ணுவாங்க. எப்போனாக்கா 6th April 1919 ஸ்டார்டட் ஏ நான் வைலண்ட், அதாவது அஹிம்சை வழியாக தான் வந்து சத்தியாகிரகா வந்து பண்ணுவாங்க இந்த ரவுலட் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக. கவர்மெண்ட் யூஸ்டு ப்ரூட்டல் மெஷர்ஸ் டு சப்ரஸ் தம். இவங்க வந்து அந்த ஒரு அஹிம்சை வழியில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்துவாங்க. அதாவது இதுதான் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் மெஷர்னு சொல்லலாம். அந்த அமிர்தசரில் வந்து நடக்கும். இதில் வந்து நிறைய பீப்புள், ஒரு 1000 பீப்புளுக்கு மேலே வந்து இதில் வந்து என்னன்னாக்கா அந்த ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு பெரிய வால் இருக்கும், அதில் வந்து ஒரு மெயின் கேட் இருக்கும். அதில் வந்து அந்த ஜென்ரல் டயருங்கிறவர் வந்து வருவார், வந்து இவங்களை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னாக்கா ஃபயர் ஆர்டர் கொடுத்துருவார். நிறைய பீப்புள்ஸ், அதாவது குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு கூட பார்க்காம வந்து அந்த ஜென்ரல் டயர் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து இறந்து போவாங்க. இவங்க வந்து அஹிம்சை வழியில் தான் வந்து இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்துவாங்க, அதாவது இந்த ரவுலட் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக. பட் என்னென்னா வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாயிரும். இது வந்து எப்போ நடக்குதுனாக்கா 13th April 1919. இதில் வந்து இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க, கில் செவரல் ஹண்ட்ரட், அதாவது நிறைய மக்களை வந்து கொன்றுவாங்க. அதாவது அன்ஆர்ம்டு அப்படின்னாக்க அவங்க வந்து ஆயுதங்களெல்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து இவங்க வந்து கொன்றுவாங்க. நெக்ஸ்ட்டு ரபீந்திரநாத் எக்ஸ்பிரஸ் த பெயின் அண்ட் ஆங்கர் ஆஃப் த கண்ட்ரி. இது வந்து என்னன்னாக்கா ரபீந்திரநாத் தாகூரை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த நைட்ஹுட் பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இவர் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ரபீந்திரநாத் தாகூர் வந்து அந்த பிரிட்டிஷ்டே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னாக்க அதாவது என்னோட மக்களை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கொன்று குவிச்சிட்டு எனக்கு இந்த இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து இதில்
இது வந்து ஒன் வேர்டில் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுக்காக நான் அதை நோட் பண்ணியிருக்கிறேன். டியூரிங் த ரவுலட் சத்யகிரகா த பார்ட்டிசிபென்ட்ஸ் ட்ரைடு டு என்ஷூர் தட் இந்த சத்யகிரகா அந்த ரவுலட் சத்யகிரகாவில் வந்து என்னன்னாக்க அந்த ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து யுனைட்டாக இருப்பாங்க. அதாவது அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னாக்க இவங்களோட அந்த மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னாக்க ஃபைட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கிலாஃபத் அஜிடேஷன் அண்ட் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இது வந்து இந்த கிலாஃபட் எஜிடேஷனுங்கிறது வந்து முஸ்லீம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ஹார்ஷான ட்ரெட்டி வந்து பிரிட்டிஷ் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து முஸ்லீம்க்கு அகெயின்ஸ்டான வந்து ஒரு அஜிடேஷன். என்ன அப்படின்னாக்க அந்த வேர்ல்டு வார் 1 வந்து போயிட்டுருக்கும். அப்போ வந்து டர்க்கி வந்து அந்த ஜெர்மனிக்கு வந்து ஃபேவராக வந்து இருப்பாங்க. அந்த டர்க்கியும் ஜெர்மனியும் வந்து அந்த வாரில் வந்து தோற்றுருவாங்க. ஸோ அந்த டெரிட்டரிஸ்லாம் வந்து டிவைட் ஆகும். அதில் வந்து அந்த சுல்தான் ஆஃப் டர்க்கி வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த காலிஃபாங்கிறவங்க தான் வந்து அந்த ரிலீஜியஸ் முஸ்லீமுக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் ஹெட் வந்து அந்த காலிஃபா தான். ஸோ அந்த 1920 வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு ஹார்ஸான ஒரு ட்ரெட்டியை வந்து அந்த டர்க்கிஷ் சுல்தான் மேலே வந்து போட்டுருவாங்க. அதனால் என்னன்னாக்க இதை வந்து இந்த கிலாஃபட் எஜிடேஷனுக்காக வந்து அதாவது இங்கே உள்ள அந்த முகமது அலி அந்த சவுக்கத் அலி வந்து இதுக்காக இந்த பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து இது பண்ணுவாங்க, எகெயின்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து தே ஃபார்ம்டு த ஆல் இந்தியா கிலாஃபட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இதில் வந்து இதுதான் வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய இதாக வந்து இருக்குது. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்து அதாவது இந்த கிலாஃபட் எஜிடேஷனுக்கு வந்து காந்திஜியும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு வந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் வந்து ஒரு யூனிட்டியாக வந்து இருப்பாங்கங்கிறதுக்காக இதுக்கு வந்து காந்திஜி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து யாருக்கு முன்னிலையில் நடக்கும்னாக்கா மகாத்மா காந்திக்கு முன்னிலையில் தான் வந்து இது நடக்கும். எந்த இயர் அப்படின்னாக்கா 1921 அண்ட் 1922 வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து காந்தியை வந்து இதை வந்து இது பண்ணிடுவாங்க. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து 1000 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட்டு அதுலேருந்து வந்து வெளியில் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ் அதில் அந்த கவர்மெண்ட்டில் உள்ள அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருப்பாங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு லாயர்ஸ் வந்து அவங்களோட ப்ராக்டிசஸை வந்து விட்டுருவாங்க. அந்த மோட்டிலால் நேரு, சிஆர் தாஸ், ராஜகோபாலாச்சாரி, ஆஷிஃப் அலி இவங்கெல்லாம் வந்து அந்த லாயராக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட இதை வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இந்தியன்ஸ் வந்து அந்த பிரிட்டிஷ் டைட்டில்ஸை வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து லெஜிஸ்லேச்சர்ஸை வந்து பாய்காட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பீப்புள் வந்து அந்த ஃபாரின் கிளாத்தை வந்து பப்ளிக்காக வந்து அதை வந்து எரிக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாமே வந்து அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு பீப்புள் இனிஷியேட்டிவ்ஸ். பீப்புள் ஃபார்ம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லிவ் ஜாயின் இன் த மூமெண்ட் ஆஃப் அதாவது இந்த ஸ்வராஜ்னா இந்த ஃப்ரீடம்காக வந்து எல்லா பீப்புளுமே வந்து அதாவது எல்லாருமே வந்து இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்துவாங்க. சில பேர் என்னன்னாக்கா இந்த காந்திஜி சொல்கிற அந்த நான் வயலன்ஸுக்கு கீழே வந்து இது பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து அவங்களோட ஓன் வேலை வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்துவாங்க. இதில் வந்து குஜராத்தில் வந்து கேதாவில் வந்து அந்த பெட்டிடர் பேஷண்ட் வந்து இந்த நான் வயலண்ட் கேம்பெயின்ஸ் வந்து நடத்துவாங்க. அதாவது ஹை லேண்ட் ரெவென்யூ, அதாவது இந்த பிரிட்டிஷ் வந்து லேண்ட் ரெவென்யூ வந்து ரொம்ப ஹையாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த பெட்டிடர் பேஷண்ட் வந்து இதுக்காக வந்து போராடுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கோஸ்டல் ஆந்திரா அதுக்கப்புறம் இன்டீரியர் தமிழ்நாட்டில் வந்து அந்த லிக்கர் ஷாப்ஸு எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் அந்த குண்டூரில் வந்து அந்த ட்ரைபல்ஸு அந்த ட்ரைபல் பீப்புள் அந்த புவர் பீஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபாரஸ்ட்டில் வந்து சத்தியாகிரகா வந்து இது பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா அந்த ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து அந்த
கேட்டில்ஸை வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து போகணுன்னா வந்து இந்த மேய்ச்சல் வரி வந்து அதிகமாக வந்து வாங்குவாங்க பிரிட்டிஷ். ஸோ அதை வந்து அதுக்காக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த இதை பே பண்ணாமையே வந்து அந்த கிரேசிங் டேக்ஸ் பண்ணாமையே அந்த கேட்டில் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனுப்பி வந்து அந்த மாதிரி ஒரு சத்தியாகிரகா, அந்த ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா வந்து நடத்துவாங்க ஆந்திர பிரதேஷில். நெக்ஸ்ட்டு மெனி இந்தியன்ஸ் வந்து காந்திஜியை வந்து என்ன நினைக்கிறாங்க, மிஷாய் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து காந்தி வந்து நமக்கு வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பீப்புளோட பாவர்ட்டி வந்து இவரால் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எல்லா பீப்புளுமே வந்து நம்புகிறாங்க. 1922 பிப்ரவரியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த நிறைய அந்த பீஷன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னாக்கா அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன், அந்த சௌரி சௌராவில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதை போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து எரிச்சிருவாங்க. அதனால் வந்து 22 போலீஸ்மேன் வந்து இறந்து போயிடுவாங்க. இது வந்து மகாத்மா காந்தியை வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகும். என்னன்னாக்கா நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம், நான் வைலன்ஸ் தான், அது மூலியமாக தான் நம்ம வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்க்கணும்னு சொல்கிறோம். இவங்க வந்து அந்த வைலண்ட்டை வந்து கையில் எடுக்கிறாங்கன்ட்டு ரொம்ப மனமுடைஞ்சு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன்ல, அந்த 1921 to 1922 தான் வந்து நடக்கும்னு சொல்லுவேன்ல. ஸோ இதனால தான் வந்து அந்த சௌரி சௌராவில் வந்து அந்த இன்சிடெண்ட் நடக்கும்ல, அந்த இதை போலீஸ் ஸ்டேஷனை வந்து பர்ன் பண்ணுறதுனால காந்தி வந்து இதை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு நிறைய பிளேசஸ்லேருந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து ஆகும். த காங்கிரஸ் ரிசால்வ்டு டு ஃபைட் ஃபார் பூர்ண சுராஜ். அதாவது எங்களுக்கு பூர்ண சுராஜ்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருக்கு கீழே இது பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்ன்ட்டு அந்த பிரிட்டிஷ் அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களோட இதுபடி என்னன்னாக்கா இவங்க வந்து என்ன நினைப்பாங்கனாக்கா 26 ஜனவரி 1930 வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு த மார்ச் டு டண்டி. அதாவது த பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் எ லா ஸ்டேட்டிங் தட் த கவர்மெண்ட் ஹேட் கண்ட்ரோல் ஓவர் த மேன். அதாவது அந்த உப்பு வந்து இது பண்ணுவாங்கள்ல, அதுக்கு கூட என்னன்னாக்கா வரி போடுவாங்க. அதாவது ஒரு சால்ட்டுங்கிறது வந்து அந்த சால்ட்டுக்கு கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா பிரிட்டிஷ் வந்து வரி போடுவாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. அதாவது காந்திஜியும் அதர் நேஷ்னல் லீடர்ஸும் வந்து இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னன்னாக்கா ஒரு சால்ட்டுங்கிறது ஒரு எசென்ஷியலான ஒரு குக்கிங்குள்ள ஒரு இது, எல்லா இதுக்குமே வந்து சால்ட் வந்து ரொம்ப தேவையானது, இதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து வரி போடுவீங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து அப்போஸ் பண்ணி இதை வந்து ஒரு இது வந்து நடத்துவாங்க. என்னன்னாக்கா 1930 வந்து காந்திஜி டிக்ளேர்ட் தட் ஹி வுட் லீட் எ மார்ச் டு பிரேக் த இந்த சால்ட்டுக்கு உண்டான வரியை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆன் 12th March 1930 வந்து அந்த தண்டி மார்ச் ஃப்ரம் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் ஆஃப் தண்டி வரைக்கும் வந்து நடந்தே வந்து நடைப்பயணம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அதாவது 240 miles வந்து நடந்தே போயிருப்பாங்க. காந்தி broke the law by making the salt by கொஞ்சம் அந்த நேச்சுரல் சால்ட்டை அந்த ஷீஷோர்லேருந்து எடுத்து அதை வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட இதை வந்து காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உமன் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதாவது உமனும் வந்து இந்த ஃப்ரீடம்காக வந்து போராடி இருப்பாங்கங்கிறத காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு புக்கில் வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அம்பம்பாய். இவங்க வந்து எங்கன்னாக்கா கர்நாடகாவில் உடுப்பியில் உள்ள ஒரு உமனு. இவங்க வந்து ஏஜ் 12 வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். ஏஜ் 16 வந்து இவங்க வந்து விடவும் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து அந்த எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து இவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கனாக்கா அந்த ஃபாரின் கிளாத்ஸை வந்து எரிச்சிருப்பாங்க. அப்புறம் லிக்கர் ஷாப்ஸ் முன்னாடி வந்து அதெல்லாத்தையும் அந்த பில்டிங்ஸ்க்கு முன்னாடி அடித்து உடச்சி இந்த மாதிரி இதில் ஈடுபட்டிருப்பாங்க. இதனால வந்து அரெஸ்ட்டும் ஆகியிருப்பாங்க. அதாவது உமனும் வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து
பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த சால்ட் சத்தியாகிரகாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காந்தி வந்து உமன்லாம் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம் அப்படின்னு அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து சரோஜினி நாயுடு வந்து இல்லை வேண்டாம், உமனும் வந்து கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டில் வந்து இருக்கணும், சால்ட் சத்தியாகிரகாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காந்திஜியை வந்து கன்வீனியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து காந்தியும் இவங்க கன்வீனியன்ஸ் பண்ணதுனால காந்தியும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த உமனும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரோஜினி நாயுடு வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு பிகேம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1925. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. Provincial autonomy. As per the provisions of this act, government announced election. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து காங்கிரஸ் வந்து 11 ப்ரோவின்ஸில் வந்து 7 ப்ரோவின்ஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குவைட் இந்தியா அண்ட் லேட்டர், அதாவது வெள்ளை எண்ணெய் வெளியேறு. இந்த இதில் வந்து மகாத்மா காந்தி டிசைடட் டு, இப்போ எல்லா இதுக்குமே வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து காது கொடுத்து கேட்கல, அதனால வந்து ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் மூமெண்ட்டை வந்து காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக. அதுதான் வந்து அந்த வெள்ளை எண்ணெய் வெளியேறு. இதில் வந்து என்ன அப்படின்னாக்க டூ ஆர் டை, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வச்சுருப்பாங்க. அதில் டூ ஆர் டைனா செய் அல்ல செத்து மடி, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஃப்ரீடம்ங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து காந்திஜியை வந்து என்ன பண்ணிடுவாங்கனாக்கா ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இந்த மூமெண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பார்ட்டிஷன்ஸ், த முஸ்லீம் லீக் கேதர்ட் எ ஹியூஜ் சப்போர்ட். இது வந்து இந்த குவைட் இந்தியா மூமெண்ட்டுக்காக ஒரு ஹியூஜ் இதை நிறைய பேரை வந்து திரட்டி வந்து இதுக்காக வந்து இந்த முஸ்லீம் லீக் வந்து போராடி இருப்பாங்க. இதில் வந்து 1937 வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் வந்து நடக்கும். அதில் வந்து அந்த காங்கிரஸ் வந்து அந்த லீகை வந்து நீங்கள் வந்து அந்த ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த முஸ்லீம் லீகை வந்து அவங்களோட சேர்ந்து இது பண்ணுறதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், முஸ்லீம்ஸ்க்காக வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் என்னன்னாக்கா அந்த எலெக்ஷன் வந்து ஹெல்ட் அகெயின் இந்த அந்த ப்ரொவின்ஸில் வந்து அகெயின் வந்து நடக்கும். அதில் வந்து எப்போ அப்படின்னாக்கா 1946 அதில் வந்து காங்கிரஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து முஸ்லீம் லீகும் வந்து நிறையா சீட்ஸை வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஃபார் ரிசர்வ்ஸ் ஃபார் முஸ்லீம்ஸ். நெக்ஸ்ட்டு அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் இன் 1945 என்னன்னாக்கா ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்த ஹிட்லர் வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ பிரிட்டிஷ் வந்து அதெல்லாம் பார்த்து வந்து பயந்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்தியா என்ன சொல்லும் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்க்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இந்தியாவை விட்டு நீங்கள் வந்து போயிடணும், எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு ஒரு டீல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே என்னன்னாக்கா இந்த பிரிட்டிஷ் ஓப்பன் டாக் வித் காங்கிரஸ் அண்ட் லீக் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது ஃபஸ்ட்டு வந்து அந்த இது வந்து ஃபெயில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மார்ச் 1946 பிரிட்டிஷ் கேபினெட் வந்து ஒரு 3 மெம்பர் மிஷனை வந்து இந்த டெல்லிக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. என்னன்னாக்கா டு எக்ஸாமின் த லீக்ஸ் டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான் டு சஜஸ்ட் எ சூட்டபிள் பொலிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃப்ரீ இந்தியா. அதாவது அந்த இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு வந்து பொருத்தமான வந்து அரசியல் கட்டமைப்பு வந்து வேணும், அதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் வந்து அதை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் அந்த 3 மெம்பர் மிஷன் டு டெல்லி, அதாவது அந்த சுதந்திர இந்தியாவுக்கு வந்து பொருத்தமான வந்து அரசியல் இது கட்டமைப்பு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த மிஷனோட நோக்கம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னன்னாக்கா அந்த முஸ்லீம்க்கும் வந்து அந்த பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த தனி நாடாக வந்து அந்த பாகிஸ்தானாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெய்தர் காங்கிரஸ் நார் த லீக் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பிகேம் இன்எவிட்டபிள். ஃபைனலாக வந்து அந்த பாகிஸ்தானை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா பிகேம் இண்டிபெண்ட் ஆன் August 15,
1947. இந்த லெசனில் உள்ள எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். மெனி பொலிட்டிக்கல் அசோசியேஷன் வேர் ஃபார்ம்ட் இன் த இந்தியா ஆஃப்டர் 1850. அப்புறம் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர்னு கேட்குறாங்க. இது வந்து 1878. In 1883 there was a furor over the attempt of government to introduce the Ilbert Bill. Next, the Indian National Congress was established. 72 delegates from all over the country met at Bombay, December 1885. Who wrote the book Poverty and British Rule in India? இந்த புக் வந்து யார் எழுதியிருப்பாங்கனாக்கா தாதாபாய் நவ்ரோஜி. காங்கிரஸ் இன் ஃபஸ்ட்டு 20 years வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாங்கன்னு சொன்ன மாட்ரேட். இன் இட்ஸ் இயர்லி பீரியட் காங்கிரஸ் டிமாண்ட் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க, எல்லாமே வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ரெடக்ஷன் ஆஃப் ரெவன்யூ வந்து ரெடக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரையும் வந்து கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இரிகேஷனுக்காக மோர் ஃபண்ட்ஸ் வந்து ஒதுக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ். செலக்ட் ஒன் ஆட் ஒன் அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் லீடர்ஸ். நான் சொன்னதில் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டையும் கலந்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு அந்த மாட்ரேட்ஸையும் வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் ஆட் ஒன் அவுட். இதில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஏன்னா பிபின் சந்திரபால், பாலகங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய் இவங்க 3 பேருமே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. இந்த பால் அந்த மாதிரி முடியும்ல, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலகங்காதர் திலக், அந்த மாதிரி லாலா லஜ்பத் ராய். ஸோ இவங்க எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். தாதாபாய் நவ்ரோஜி வந்து மாட்ரேட்ஸ். ஸோ செலக்ட் ஆட் ஒன் அவுட்டில் இது இப்படி தான். ஆனால் எல்லாருமே வந்து அந்த காங்கிரஸ் லீடர்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாட்ரேட்ஸில் வந்து ஆட் ஒன் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஹூ செட் ஃப்ரீடம் இஸ் அவர் பெர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட்? அது வந்து யார் சொல்லுவாங்கனாக்கா பாலகங்காதர் திலக். இன் டேஷ் வைஸ்ராய் கர்சன் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அது வந்து எந்த இயர் அப்படின்னாக்க 1905 தான் வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. He was a nationalist from Punjab who was one of the leading members of the radical group which was critical of the politics of petitions. Who was he? இது வந்து யார் அப்படின்னாக்கா லாலா லஜ்பத் ராய். ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் இஸ் ஃபார்ம்ட் அட் டாக்கா இன் 1906. ஸோ இந்த மாதிரி இயர்ஸ் வரும்போது கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, அதுக்கு தான் நான் முன்னாடியே அது வந்து நல்லா சொல்லியிருப்பேன். தெர் வாஸ் ஏ ஸ்பிளிட் இன் காங்கிரஸ் இன் டேஷ். அந்த காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த இயர் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா 1907 வந்து காங்கிரஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருப்பாங்க. அகெயின் வந்து ரீயூனியன் ஆன இயர் வந்து 1915 வந்து ரீயூனியன் ஆகிருப்பாங்க காங்கிரஸ். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் சைன்டு, அந்த அவங்க 2 பேரும் ரீயூனியன் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த லக்னோ பேக்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ரீயூனியன் ஆன இயர் வந்து 1915. அந்த லக்னோ பேக்ட் வந்து சைன் பண்ண இயர் வந்து 1916. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 1919 த ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் கிராஜுவலி பிகேம் ஒரு மாஸ் மூமெண்ட். மாஸான லெவலில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. டேஷ் ஆல்டர்டு த எக்கனாமிக் வைஸாகவும் அந்த பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் ரீதியாகவும் அந்த எக்கனாமிக் வைஸாகவும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரும். அது எப்போ அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் இது இதாகும். நெக்ஸ்ட்டு காந்திஜி அரைவ்ட் இன் இந்தியா இன் டேஷ் ஃப்ரம் டேஷ். எங்கேருந்து வருவார் அப்படின்னாக்கா இங்கே சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து காந்தி வந்து வருவாங்க 1915 at the age of 46. In Ahmedabad, Gandhi led a successful mill workers கூட வந்து அந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கும்ல, அந்த இயர் வந்து எப்போ அப்படின்னாக்கா 1918. In 1919 காந்திஜி gave a call for சத்யகிரகா against, அது வந்து ரவுலட் ஆக்டுக்கு எகென்ஸ்டாக தான் வந்து அந்த சத்யகிரகம் வந்து நடத்தியிருப்பாங்க. இன் ஜாலியன் வாலாபாக் த atrocities was inflicted by the General Dyer in Amritsar on Baisakhi Day on
30th April 1919 வந்து இது நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு மேட்ச்சு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து எப்போ வந்து நடந்திருக்குனாக்கா 1921 to 1922 அந்த ஒரு வருஷம் தான் வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபயர் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அதை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கிலாஃபட் மூமெண்ட். அதுக்கு வந்து அந்த கிலாஃபட் மூமெண்ட்டுக்கு அந்த இதுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து அந்த ட்ரெட்டி போடுவாங்க, ஒரு ஹார்ஷாக ஒரு ட்ரெட்டி வந்து போடுவாங்கள்ல, கிலாஃபட் எஜிடேஷன். அதுக்கு வந்து யார் வந்து அகேன்ஸ்டாக வந்து இது பண்ணுவாங்கனாக்கா முகமது அலி, அப்புறம் அந்த சவுகத் அலி. ஸோ இது 1, இது 2. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் சத்தியாகிரகாஸ் வந்து எங்கே நடக்கும்னாக்கா குண்டூர், ஆந்திர பிரதேஷில் நடக்கும்னு சொன்னால. ஸோ அது 3. நம்ம வந்து கரெக்டாக அதை படித்தாலே நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம். அடுத்தது மஹந்தாஸ். இது வந்து அந்த சீக் குருத்வாராஸ் அந்த இதில் வந்து இந்த இது வந்து நடக்கும். ஸோ இது வந்து 4. அப்போ இதில் வந்து எது வந்து கரெக்டு? ஸோ இதில் வந்து பி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் வந்து மகாத்மா காந்தி வாஸ் சீனஸ் மெஷாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ட்ரூ. In February 1921, a crowd set fire a police station in Chowri Chowra. அது வந்து அந்த இயர் வந்து 1922 தான் அது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். காங்கிரஸ் டிமாண்டட் பூர்ண ஸ்வராஜ் இன் 1925. இதுவும் வந்து ஃபால்ஸ் தான். In 1930, Gandhiji declared that break the salt law. இது true. So B is the answer. Next, arrange the event in chronological order. இதில் வந்து சூரத் ஸ்பிளிட்டு, மார்லி மின்டோ ரிஃபார்ம், அப்புறம் மோண்டேஜ் கேம் ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ், அப்புறம் டண்டி மார்ச். இதில் வந்து எல்லாமே இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சூரத் ஸ்பிளிட்டு, நெக்ஸ்ட் வந்து மார்லி மின்டோ ரிஃபார்ம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் மோண்டேஜ் கேம்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டண்டி மார்ச் வந்து நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இந்த ஆர்டரில் தான் வந்து இது வந்து நடந்திருக்கும். இதில் வந்து அந்த ஆக்டெல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த இயர்ஸ் எல்லாம் நான் அகெயின் வந்து சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. த ஆர்ம்ஸ் ஆக்ட் வந்து 1878, வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து 1878. இது ரெண்டும் ஒரே வருஷத்தில் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. த இல்பர்ட் பில் வந்து 1883, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905, ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அட் டாக்கா இன் 1906. அந்த லக்னோ பேக்ட் எப்போ சைன் பண்ணியிருப்பாங்க? அப்போ அது வந்து 1916. அடுத்தது வந்து காந்திஜி வந்து அட் த ஏஜ் ஆஃப் 46 இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க. 1915 சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த மில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் வந்து எந்த இயர் நடக்கும் அப்படின்னாக்கா 1918 அகமதாபாத்தில் நடக்கும். நெக்ஸ்ட்டு ரவுலட் ஆக்ட் வந்து எந்த இயர் பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1919. சத்யகிரகா அகெயின்ஸ்ட் ரவுலட் ஆக்ட் அந்த 6th April 1990 அந்த ஜாலியன் வாலாபாத் இதில் வந்து நடக்கும் அந்த ஒரு இன்சிடெண்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து 1921 and 1922. நெக்ஸ்ட்டு 1922 February வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சௌரி சௌராவில் வந்து அந்த ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 22 போலீஸ்மேன் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. அந்த டேலேயே வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 12th March 1930 காந்தி ஸ்டார்டட் தண்டி மார்ச் ஃப்ரம் சபர்மதி ஆசிரமம் டு ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் ஆஃப் தண்டிக்கு வந்து நடந்தே வந்து போயிருப்பாங்க 240 miles. ஓகே, அவ்வளோதான். இந்த லெசனில் எந்த அளவுக்கு வந்து உள்ளேருந்து இன்டீரியராக நான் கொஷின்ஸ் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன்.